ரைட். வணக்கம். வாழ்க வளமுடன் பேர். நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு வந்து வீட்டு மின்சுட்டு பார்க்கணும். சரியா? கடைசி கிளாஸ் சமன்பாடெல்லாம் பார்த்துட்டோம். மற்ற சத்திய சிக்கனம் பாவிக்க முறையெல்லாம் பார்த்தாச்சு. நோட்ஸ் எடுக்க சொன்னா எடுத்துட்டீங்களா? ஓகே தானே? ரைட். இன்னைக்கு வீட்டு மின்சுட்டு பார்க்க போகிறோம் பிள்ளைகள். சரியா? இதெல்லாம் படமெல்லாம் கீறி இதன்ட்டு அதை கீரை விட்டு எல்லாம் எனக்கு லாஸ்ட் டைம் போவோம் பிள்ளைகள். ஸோ உடனே ஃபுல்லாக அப்படியே விளங்கப்படுத்தி வரேன். எல்லாரும் கையில் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட புத்தகம் 11ஆம் ஆண்டு பாட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? எடுத்துட்டீங்களா? உடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 41ஆம் பக்கம் எடுங்க.
ரைட். கவனிங்க பிள்ளைகள். எடுத்தீங்களா 41 பக்கம்? இந்த படம் இருக்கு பாருங்க. இருக்கா? ரைட். இது வீட்டு மின் சுற்று சரிதானே? வீட்டு மின் சுற்றுனா எங்க வீட்டுக்கு வந்து கரண்ட் வந்து வெளியே வருதான் பிள்ளைகள். வெளியில கரண்ட் லைன்ல இருந்து எங்க வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து வந்து அப்படியே அந்த லைன், அதாவது எங்க அங்க போய் அப்படி அப்படி வந்து நீங்க உங்க வீட்டுல என்ன செய்யுங்க, டிவிக்கு வேணும்னா டிவிக்கு வேணா பிளக்ல அடிக்கிறீங்க, லைட் எரிய வேணா சுவிட்சை போடுறீங்க, அவ்வளவுதான் தெரியும். ரைட். வெளியே இருந்து கரண்ட் வருது, சுவிட்சை போட்டா லைட் எரியுது. இடையில எங்க வருது, என்னென்ன நடக்குது, என்னத்துக்கு அந்த ரிப் வீட்டுல ஒரு பெட்டி ஒன்று இருக்கு, ரிப் சுவிட்ச் எல்லாம் இருக்குது சரியா? அதுல என்னத்துக்கு இருக்குது, அதன் பயன்கள் என்ன, அது எப்படி பாவிக்கிறது, அது செயற்பாடுல இருக்கா இல்லையான்னு எப்படி பாக்குறது, இந்த சகல விஷயமும் இதுல பாப்பீங்க சரிதானே? இதுல மேப் எல்லாம் டயக்ராம் இருக்கு பிள்ளையர், எப்படி வீட்டு மின்சுட்டு செய்யற அந்த லைன் எல்லாம் இருக்கு. இதை வச்சு நீங்க கூட செய்து கொள்ளலாம் சரிதானே? ஓகே தானே? அப்ப அப்படிதான் பார்க்க போறோம். கொஞ்சம் கவனிங்க. இப்ப அந்த ஓடுற தான் எழுதிட்டு இருக்கு. சரி, முதல்ல வந்து என்னது விநியோகம். விநியோக கம்பின்றது என்ன பிள்ளைகள்? எங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து வாரது விநியோகி பாருங்க. ரோட்ல வெளியே வந்தீங்கன்னா ரோட்ல அப்படியே பெரிய தூணெல்லாம் போட்டு வயரில் ஓடிக்கொண்டிருக்கும் என்ன? ரைட். முதல்ல வந்து அலுமினிய கம்பியில இருந்தது, கொஞ்சம் குறைச்சு குறைச்சு வயரு கொண்டு வந்துட்டாங்க சரிதானே? ரைட். அதான் சொல்றேன், என்னது விநியோக கம்பி. ஓகேயா? அப்புறம் அதுல இருந்து சேவை கம்பிக்கு வருது. சேவை கம்பின்றது அந்த போஸ்டருக்கு தானே, விநியோக கம்பி போஸ்டர் இருக்குல்லோ, அதுல இருந்து அப்படி எங்க வீட்டுக்கு வரும் சரியா? அந்த போஸ்டர் எங்க வீட்டுக்கு ஒரு லைன் வருது அப்படியே. வீட்டை பார்த்தீங்கன்னா நீங்க மீட்டர் பாக்ஸ் போட்ட இடத்துல இருந்து ஒரு கம்பி ஒன்று கொழுவி அதுல என்ன வயர் ஒன்று வருது, நான் வீட்டுக்கு கரண்ட் வயர் ஒன்று வருது இல்லையே. ரைட். அதான் சொல்ல என்னது சேவை கம்பி. சரியோ? அப்புறம் அந்த சேவை கம்பி எங்க வந்து ஜாயின் ஆகும்? சேவை உருகியோட ஜாயின் ஆகும். உருகி. சரியோ? உருகின்றது வந்து பிள்ளைகள் இப்படித்தான் இருந்தது. இப்ப அது இல்லை பாவனையில். இப்படி இருக்கும். ஒரு மெல்லிய கம்பியா இருக்கும் பிள்ளை. இங்கால வயர் வரும், இங்காலே வந்து வயர் போகும். சரி, இது ஒரு மெல்லிய கம்பி. ஓகே. இப்ப இந்த உருகி கம்பிகளால ஒரு கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே தானே? ரைட். இந்த உருகி கம்பி இருக்குது அப்படி இதுக்குள்ள வந்து உதாரணத்தை சொல்றேன். ஒரு 10 ஆம்பியர் மின்னோட்டம் தான் ஓடலாம் இருந்தது என்றால் 10 ஆம்பியர் மின்னோட்டம் தான் ஓடலாம் சரிதானே? 10 விட கூடுதலாக, சரியா, கூடுதலாக ஆம்பியர் மின்னோட்டம், சரியா, அதாவது மின்னோட்டம் ஓடிச்சுதாண்டா இந்த உருகி கம்பி என்ன செய்யும்? அப்படியே உருகிரும். அந்த கம்பி உருகி இருந்தா அதாலாம் பேர் உருகி. என்னது? உருகி. ஏன்னா அந்த கம்பி வந்து உருகிடும் சரிதானே? ஏன் கூடிய மின்னோட்டம் உடையக்குல அதுக்கு வெப்பம் கூட வரும். சரி, அப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்பியர் கணக்கு எவ்வளவு 10 ஆம்பியர் ஓடத்துல இடத்துல அதோட குறைய போலாம். 4 ஆம்பியர் ஓடலாம், 5 ஆம்பியர் ஓடலாம், 9 ஆம்பியர் ஓடலாம், 8 ஆம்பியர் ஓடலாம், பிரச்சனை இல்லை. 10 ஓடலாம். 10 விட கூடும் பொழுது அது என்ன செய்யும்? உருகிடும். எப்படி உருகுதுன்னா அது வெப்பமாகும். மின்னோட்டம் ஓடைக்கப்பிள்ளையே அதுல ஒரு வெப்ப சக்தி உருவாகும். சரியா? 22 அசைவுகள் இருக்கு தானே. அப்ப அதுல வந்து என்ன செய்யும்? அதுல என்ன செய்ய போகுது? அதுல ஒரு வெப்ப சக்தி உருவாகும் சரிதானே? வெப்ப சக்தி உருவாகல அது ஆட்டோமேட்டிக்கா அந்த வெப்பத்தை தாங்கிலாம். வெப்பம் கூட கூட என்ன செய்யும்? அந்த கம்பி வந்து உருகி போயிடும். அப்ப உடைஞ்சிடும். உடைஞ்சிட்டு அஞ்சாலத்து போற மின்னோட்டம் என்ன செய்யும்? கட் ஆயிரும். இந்த கம்பி உடைஞ்சிட்டு உடைஞ்சிட்டுண்டா இங்க பாருங்க, உடைஞ்சிட்டுண்டா இதுக்கு மின்னோட்டம் போகுமோ? போகாது. இதுதான் ஒரு பியூஸ் சொல்லுவோம். சொல்லுவாங்க பியூஸ் போயிட்டு ரைட். இப்போ வந்து ரிப் சுற்றுடைப்பான்கள் பயன்படுத்தப்படுது. ரிப் சுவிட்ச் சொல்லுவோம். இப்போ நீங்க வீட்டை போய் மீட்டர் பட்டி ஒன்று இருக்கும், மின்மானி என்று சொல்ற மீட்டர் பட்டி ஒன்று இருக்கும் சரிதானே? வீட்டுக்கு பின் பக்கம் போனீங்கன்னா ஒரு மீட்டர் பாக்ஸ் இருக்கும். அங்க அந்த கரண்ட் வந்து கரண்ட்காரர் வந்து பார்ப்பாங்க. இந்த எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து வருவாங்க அப்படியே கரண்ட் பில் எடுக்கிறது. கரண்ட் பில் பதிலுக்கு வருவாங்க இல்லையே, அந்த அங்கே வருவாங்க உடனே வீட்டு பின்னு தான் போவாங்க. அந்த மீட்டர் பாக்ஸ் அங்கே ஒரு வீட்டு பின்னுக்கு சைட்ல இருக்கும் சரிதானே? அப்ப அங்க இப்ப அந்த பாப்பாங்களா அந்த மீட்டர் பாக்ஸ், அதாவது மின்மானி. அதுக்கு பேர் என்னது? மின்மானி. மின்மானி பக்கத்துல முடியாது, அந்த சேவை உருகி இருக்கும். மின்மானி பக்கத்துல என்னது? அந்த சேவை உருகி இருக்கும். மின்மானி. ஓகே. மின்மானி. மின்மானி அல்லது வேற என்ன? சேவை மானின்னு சொல்லலாம். சேவை மானி. இதுல இருக்குடா, அதான் எழுதுறேன் சரியா? அப்ப அந்த மின்மானி பக்கத்துல அப்படின்னு சேவை உருகி இருக்கு. ஓகே தானே? அது இப்ப வந்து ரிப் சுவிட்ச் எல்லாம் வந்துட்டு போல. ரிப் சுவிட்ச் என்ன சொல்றோம்ல, வீட்டை போய் பாருங்க. இப்போ இல்லைனா பாருங்க, இப்படி கிளாஸ் முடிய விட்டு போய் பாருங்க. இப்படி சொன்ன விஷயம்லாம் அப்படியே இருக்கும். போய் பாத்தீங்கன்னா அந்த மின்மானி பக்கத்துலயே ரிப் சுவிட்ச் இருக்கும் சரியா? முந்தின காலத்துல இந்த பியூஸ் சம்பாதிச்சது. அது என்ன பிரச்சனை? பியூஸ் இருந்தா இது உருகிட்டேனா புள்ளி திருப்பி ஜாயின் பண்ணலாம். இது கலட்டி போட்டு திருப்பி புதுசா தான் போடும். விளங்குதா?
ஆனா இப்ப ரிப் இருக்க முடியாது. ரிப் போட்ட உடனே அது விழுந்துட்டா திருப்பி ஒன் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஓகேயா? ரைட். மின்மானி வந்து பாருங்க, விநியோக கம்பியில இருந்து சேவை கம்பிக்கு வருது, சேவை கம்பியில இருந்து சேவை உரிக்கு வருது, சேவை உரியில இருந்து மின்மானிக்கு வருது. மின்மானி அதை சேவை மானின்னு சொல்லுவோம். அது என்னன்னா அதான் வழியில் நீங்க எவ்வளவு கரண்ட் வந்து பாவிக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கிறது. சரியா? எத்தனை யூனிட்டோட வந்து சொல்லுவாங்க, போன மாதம் ஒரு 50 யூனிட் பாய்ச்சிருப்பீங்க, இந்த ஒரு 60 யூனிட் பாய்ச்சிருப்பீங்க அப்படின்னு. அதை வந்து ஒரு மாதம் வந்து கணக்கெடுப்பாங்க. அதுல அந்த மீட்டர் பாக்ஸ் மீட்டர் அதுல வந்து காட்டும் இத்தனை யூனிட் பாய்ச்சிருக்காங்க ரெண்டு போகும். சரியா? அப்ப நீங்க எவ்வளவுக்கு மின்சக்தி எடுத்துக்கொள்றீங்களோ அவ்வளவுக்கு அங்க மீட்டர் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப அத்தனை ரீடிங் வந்து எடுக்கிறது இங்க மின்மானியில. சரிதானே? விளங்குதோ? அது இப்ப டிஜிட்டலாகவும் வருது பிள்ளைகள். சரியா? இப்ப வந்து டிஜிட்டலாகவும் மாத்திட்டாங்க. முதல்ல வந்து இப்ப வந்து பழைய இதுல வந்து அந்த இலக்கங்கள் சுத்தி கொண்டு இருக்கும். இலக்கங்கள்லாம் மீட்டரோட இலக்கம் சுத்தும். அதுக்கு ஒரு தட்டுன்னு சொல்லணும். நீங்க மின்சக்தியை வீட்டுல எவ்வளவு கரண்ட் எடுக்கிறீங்களோ பாவிக்கிறீங்களோ பாவிக்க செய்யும். உள்ள ஒரு தட்டு ஒன்று சுத்தி கொண்டே இருக்கும். தட்டு போகாம சுத்துண்டா அங்க கரண்ட் நிறைய போகுதுன்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நீங்க மோட்டரை போட்டுட்டோ இல்ல ஃப்ரிட்ஜை போட்டுட்டோ இல்ல ஏசியை போட்டுட்டோ இல்ல ஹீட்டர் போட்டுட்டோ இந்த அதிக மின்சக்தியை எடுக்கக்கூடிய சாதனங்களை போட்டு பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி தட்டு சுத்தி கொண்டே இருக்கும். அது சுத்தாம இருக்குண்டா மின்சக்தி போகலன்னு அர்த்தம். நீங்க கரண்ட் பாவிக்கிறேன்னு அர்த்தம். சரிதானே? இப்ப என்னது அந்த ரீடிங் வாசிக்கிற அந்த நம்பரோட சுத்துற இது போய் இப்ப என்னது டிஜிட்டலா அப்படியே டிஸ்பிளேல வந்து ஒன்று இருக்குது இப்ப. சரியா? இப்ப என்ன சொல்ற, டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு இருக்கு புள்ளி. சரிதானே? ரைட். வேற பாருங்க, மின்மானிக்கு வந்துட்டு. சரிதானே? மின்மானி எல்லாம் வாங்கிட்டு தான் அப்படியே. ரைட். அடுத்தது மின்மானில இருந்து எங்க போகுது? மின்மானில இருந்து பிரதான உருகி அடுத்தது ஆளி மெயின் சுவிட்சுக்கு போகுது புள்ளி. சரியா? நம்ம ஊரி பாதையில வருது பொடிய காணும். சரிதானே? மெயின் சுவிட்ச். இதான் முடியாத மின்மானி. படம் பாக்குறீங்களா? 42 பக்கம். இதை பாருங்க. இதான் அந்த சேவை உருகி, இது அந்த மின்மானி. சரி, இதான் நாங்க பரமல்பட்டி உங்களோட ரிப்ஸ் வச்சு வீட்டை இருக்கும் பாருங்க. வீட்டில் இருக்குது பாத்தீங்களோ? வீட்டை பாத்தீங்களோ? இல்லை கூட்டி வாங்க ஒரு மூலை எங்கேயாவது. நான் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். பாருங்க. அப்ப பிரதான ஆளி வந்து புள்ளியல் அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சும்மா விளக்கத்துக்கு இப்படி கேக்குறேன்னா. ரைட். இப்படி தமிழில் இருக்கும். அதாவது ரெண்டு லைன். சரியா? வாங்க, ரெண்டு இடத்தலங்களுக்கு வந்து வயர் வழி எந்த வர முடியாது. ஒன்று லைஃப் வரும், அடுத்தது நியூட்ரல் வரும். ரெண்டு சேவை உடம்பு வரும். சேவை உடங்கள் எங்களுக்கு வரும். சரி, அவனோட உயிர் கம்பி, இன்னொன்று நதுமல் கம்பி. எல் எல் என்றது லைஃப். அதுதான் லைஃப். என்ன உயிர் நாடா? உயிர் கம்பி. என்னன்றது நியூட்ரல், நொதுமட் கம்பி. நொதுமட் கம்பி. சரியா? இப்ப நீங்க அந்த டெஸ்டர் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா டெஸ்ட்ன்றது நம்மளுடைய மின் சோதிப்பான். மின் சோதிப்பான் தெரியுமாடா? இது நம்மளுடைய மின் சோதிப்பான். இதான் மின் சோதிப்பான். சரியோ? ரைட். சோதிக்க தெரியுமே.
ரைட். சரி, அப்படி ரெண்டு வயர் வரும் உங்களுக்கு. சரிதானே? ரைட். இதுல வந்து ஒன்று உயிர் கம்பி பைப். அதெல்லாம் முடியாது. இந்த டெஸ்டர் நீங்க வச்சீங்கன்னா அதுல வந்து லைட் எரியும். சரி, அதுக்கு பேரா என்னது? உயிர் கம்பி. சரியா? மெட்டர் நியூட்ரல் நோதம கம்பி, அதுல வந்து லைட் எரியாது. அப்படி ரெண்டு பக்கமே லைட் எரிஞ்சதுண்டா அங்க மின் கசிவு இருக்குன்ற அர்த்தம். சொல்ல வழங்குது. வழங்காடா. இப்போ ரெண்டு வயர் இப்படி வரும். சரியோ? இதுல வந்து இதுல சரியா, இதுல வந்து நான் ரெண்டுலேயும் பிரஸ் வச்சு காட்டுறேன். ரெண்டுலேயுமே உங்களுக்கு லைட் எரிஞ்சுதுன்றால் மின் சோதிப்பான். இதான் போய் மின் சோதிப்பான். சரிதான். மின் சோதிப்பான் அவன் தெரிஞ்சிருக்கணும். டெஸ்டர்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வடிவத்துல ஒரு சைத்துல இருக்கு. சரிதானே? ரைட். இது கொண்டு வீட்டுக்கு கொண்டு வச்சிருக்கணும் முடியாது, அவசரத்துக்கு வேணும். சரிதானே? என்ன அடிக்கடி கரண்ட் பிரச்சனை எல்லாம் வெறும் கரண்ட் வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? ரைட். அடுத்த பாருங்க. அப்படி ரெண்டுலயும் எரியுதுண்டா வடிவங்களையும் கொடுங்கோ. எங்கேயோ மின் கசிவு இருக்குதுன்ற அர்த்தம். அப்போ ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு, சரியா, ஒரு நல்ல கரண்ட் தெரிஞ்சால கூப்பிட்டு என்னன்னு பார்க்கறது நல்லம். அப்படி ரெண்டு பக்கம் லைட் எரிக்க மின் கசிவு ஏற்படுதுண்டா உங்களுக்கு மீட்டர் வந்து ஓடிக்கொண்டிருக்கும். அதிகமான கரண்ட் பில் வரும். சரியா? இப்போ வீட்டுல பழைய மீட்டரை பொறுத்து இருந்தீங்களா, இந்த கனகாலமா இருந்ததுண்டா அதுல சில உள்ள அது ஒரு இயந்திரம் தான் நம்மளுடைய காலப்போக்குலன்னு செய்யும். அதுல தேய்வுகள் எல்லாம் ஏற்படும். சரியா? அப்ப அது இயல்பான இயக்கங்கள் குறையும். அப்ப அதிக சுத்தும். அந்த தட்டை சுத்த 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 மீட்டர் ஓடும். மின் கசிவுனா சும்மா வயர்ல ஓடிக்கொண்டிருக்க மின் கசிவுன்றபடி இப்ப தண்ணி ஒரு பைப்ல தண்ணி போயிட்டு இருக்குது. தண்ணி கசிஞ்சிட்டு இருந்தா என்னடா செய்யும்? இப்ப நீங்க டேங்க்ல இருந்து தண்ணி வருது, எல்லா பைப்பும் பூட்டிருக்கீங்க. ஆனா நிலத்துக்கு எங்கேயோ அந்த பைப்ல இருந்து தண்ணி எங்கேயோ கசிஞ்சு கொண்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாது. ஆனா டேங்க்ல தண்ணி போட்டா தண்ணி நிக்குது இல்ல, தேடி பாக்குறீங்க எல்லா பைப்பும் பூட்டி இருக்குது, ஆனா போய் கொண்டு இருக்குது. அங்க நிலத்துக்கடியால விட்ட பைப்புல தண்ணி கசிஞ்சு கொண்டு இருக்கு. அதே மாதிரி தான் மின் கசிவும் இருக்கு. மின் கசிவும் ஏற்படுதுண்டா உங்களுக்கு அதிக யூனிட் மீட்டர் ஓடிக்கொண்டே இருக்கும். கரண்ட் காசும் அதிகம் தான் வரும். சரிதானே? ரைட். கொஞ்சம் பாருங்க. இதுதான் ரெண்டு. பாருங்க. சரி, இதோ ஏப்பா. சரி பாருங்க, இதுல சிவப்பு லைட் அறியும் பாருங்க. சரிதா அப்படி? சரியா? ரைட். பாருங்க மற்ற ரூபாய்க்கு. ரைட். இதுல வைக்கு. இங்க பாருங்க எரியுதா? இந்த முட்டு அப்படி எரியுதா? இல்ல தானே? பாருங்க எரியுதா ரைட்? தெரியல. அப்போ ஓகே. இங்க மின்னொழுக்கு இல்ல, கசிவு இல்ல, மின் கசிவு இல்ல. நான் இங்க பாருங்க. சரிதா? ஓகே. ரைட். இப்படி தான் செக் பண்ணி பாக்குறோம். டெஸ்ட் ஆடி என்ன செக் பண்ணி பாக்குறேன். கை வச்சு பார்க்கலாம் வேணே. வச்சு பாக்கடே. ஆ, சரியா போய். கண்ணு டெஸ்ட் வச்சு தான் பார்க்கணும். அப்புறம் கொண்டு போய் கையை வச்சு பாக்குறீங்க. சரி தானே? காவணமா. ரைட். ஓகேயா? ரைட். பாருங்க முடியல். அப்ப இந்த பிரதான ஆளி மெயின் சுவிட்ச் பிள்ளைகள் உங்களோட வீட்டை ரிப்பட்டி இருக்குதானே? ரிப்பட்டி இருக்குதா? போனா அப்படியே கிளாஸ் எடுத்துப்பீங்க. இருந்தா அப்படியே உங்களுக்கு 7 மணி நேரம் உங்களோட சுவிட்ச் இருக்குதான் அப்படியே அதுக்கு பக்கத்துல போய் பாருங்க. போய் பாருங்க, உங்களோட 7 மணி நேரம் போய் பாருங்க, இல்லாட்டி கிளாஸ் பண்ணியும் பாருங்க, பிரச்சனை இல்லை. அதை பாத்தீங்கன்னா ரெண்டு சுவிட்ச் அப்படி சேர்த்து விட்ட மாதிரி இருக்கும் பிள்ளை. ரெண்டு சுவிட்ச் வந்து அப்படியே சேர்த்து விட்ட மாதிரி இருக்கு. இந்த அப்படி இந்த சுவிட்ச் தான் இந்த பாருங்க. 44 பக்கத்துல இருக்கு பாருங்க. இந்த பாருங்க. இதுதான். மற்றெல்லாம் தனித்தனியா இருக்க முடியும். மற்றெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி தனித்தனியா இருக்கு. இங்க பாருங்க. மற்ற வந்து இப்படி தனித்தனியா இருக்கும். இந்த இப்படி தனியா இருக்கும். ஆனா இதை பாருங்க. இதை பாருங்க. இந்த பாத்தீங்களா ரெண்டு. இங்க ஒன்று ரெண்டு ரெண்டையும் சேர்த்து விட்டு இருக்கும். மேலே எங்கேயும் போகும். பாருங்க இந்த ஆளி தொடர்பு இப்படிதான் இருக்கு. சரி, ஏதாச்சும் சொல்றது என்னது? பிரதான ஆளி, அதாவது தலைமை ஆளி, மெயின் சுவிட்ச்னு சொல்லுவோம். வீட்டுல வந்து எந்த வேலை கரண்ட் வேலை நீங்க எப்ப செய்யறதா இருந்தாலும் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இல்லைங்களா? மெயின் சுவிட்சை இதுல விழுத்தி விட்டுருவோம் பிள்ளைய. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுதான் நீங்க எந்த வேலையும் செய்யணும். ஏன்னா அதுல வந்து வர்ற லைஃப் ஒரு ரெண்டு லைன் வந்து கட் ஆயிட முடியும். இல்லைங்களா? மற்றதுல வந்து என்னது? ஒரே ஒரு லைஃப் லைஃப் மட்டும் தான் ஓடிக்கொண்டிருக்கும். உயிர் கம்மி மட்டும் தான் ஓடிக்கொண்டிருக்கும். மற்ற மற்ற சுவிட்சுகள்ல மற்ற ரிப் சுவிட்சுகள் இருக்கு தானே? சுவிட்ச் என்ன தான் ஆளிதான் முடியாது. சரியா? அந்த சுவிட்சுகள்ல ரிப் சுவிட்சுகள்ல ஒரு லைன் லைட் லைஃப் அண்ட் கம்மி மட்டும் தான் ஓடிக்கொண்டிருக்கும். சரிதானே? இதுல வந்து ரெண்டு மோடு. அப்ப இதெல்லாம் வந்து இதை நிப்பாட்டி விட்டா ஃபுல்லாவே எங்களுக்கு வீட்டுக்கு முழுக்க கரண்ட் வராது.
இப்ப மின்னல் சந்தர்ப்பங்கள், திடீர்னு இடி முழங்கும், அப்படியான சந்தர்ப்பங்களா இருக்கு. சட்டனை வந்து ரிப்பிளும். சரியா, இந்த ரிப்பிள் ஆகுது, மட்டும்தான் விழும். அப்ப இந்த டக்குனு உடனே ஓடி போய் நாங்க செய்யணும், இந்த மெயின் சுவிட்சை நிப்பாட்டி விட்டுரும். அப்படின்னா வீட்டுக்கு ஃபுல்லா மின் வர்றது நிப்பாட்டுப்பட்டும். இல்லாட்டி என்ன நடக்கும், மின்சாதனங்கள் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரிதானே? இதான் முடியல் பிரதான ஆளி. இதுக்குள்ளேயே அந்த பிரதான ஒரு ஈம் இருக்கும் முடியல். இந்த ஆளிக்குள்ளேயே ஒரு ஈம் இருக்கு. சரிதானே? ரைட். ஓகேயா? இதுதான் ஆளி. எல்லாம் புக்ல இருக்கு பிள்ளைகள், அதுல இருக்க வச்சு தான் காய்ச்சி கொள்றேன். நீங்க ஒரு பார்த்து உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி புக்லயே மார்க் பண்ணி கொள்ளுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் இங்கே ஏற்ற வேணும். சரிதானே? நோட்ஸ் காப்பியில ஏற்ற ஒன்றும் முக்கியம் இல்லை. முக்கியம் அதெல்லாம் நான் தருவேன். இதுல புக்ல இருக்குதான், அதில் நீங்க பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. சரியான படங்கள்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியோ? அதெல்லாம் சொல்லி கேட்பாங்க. இந்த இந்த பாடத்துல ஃபைனல்ல வந்து கேள்வியில் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வேலை கவனமா படிச்சு கொள்ளுங்க. சரியா? ரைட். அடுத்த வாங்கோ, இடறு ஆடி. அடுத்தது இடறு ஆடி. இடறு பேர்லயே பாருங்க போல, இடறு. இடறு ஆளி, அதாவது இடர்பாடுகளான நேரம், அதாவது சிக்கலுக்குரிய நேரத்துல இது எங்களுக்கு உதவியாக இருக்கு. இடறு ஆளி அல்லது தடக்கு ஆளின்னு சொல்லலாம். இந்த ஆளி தடக்கு ஆளி. ஓகேயா? தடக்கு ஆளி. ஓகேயா? ரைட். இதான் முடியாது எங்களுக்கு சுவிட்ச். ரிப் விழுது, ரிப் விழுது, ரிப் விழுந்துட்டு பாருங்க வீட்டுல. சரி, எனக்கு என்ன சொல்லுவாங்க, ஓடி போய் ரிப் விழுந்துட்டு பாரு சொல்றோம்ல. ரிப்பை பார்க்கிறோம் என்ன, அந்த ரிப் பண்றதே ஒரு ஆம்பளை. தடக்கு ஆளி அல்லது இடறு ஆளி. எங்களுக்கு இது ஆபத்தான நிலைமைகள்ல வந்து இது உதவி செய்யும் பிள்ளை. இவர் நம்மளே அந்த ரிப். இதை பாருங்க, இடறு ஆளி இருக்குதா? நான் பாருங்க, இவர் தான். சரி, இவர் பக்கத்துல சதுரமாறு பட்டி ஒன்று இருக்கு, அதையும் பார்த்து வைங்க. சரியா? சதுரமாறு பட்டி ஒன்று இருக்கு. இடறு ஆளி இதை பார்த்தீங்கன்றா சரியோ? இப்படியா சுவிட்ச் இருக்கு, இந்த ஆடி இருக்கு. ரைட்ல எப்படி சதுரமான் இருக்கு, சதுரமான் இருக்கு, சதுரமான் இருக்கு பாருங்க, மஞ்சள் கலர் இருக்குல்ல. ரைட். பார்த்து வச்சுக்கோங்க. இது இடராளி என்னடா பிள்ளைகள் கொஞ்சம் பாருங்க. ரைட். இந்த வேலை கரண்ட் வந்தது இல்லோ. ரைட். இப்போ நான் ஏதோ ஒரு அவசரத்துல என்ன செய்யறேன், டெஸ்ட் வைக்கிற போல டக்குன்னு கையை வச்சு விடுறேன். கையை வச்சா என்ன நடக்கும், வயர் கலாட்டிட்டேன். ரைட். கரண்ட் வந்துட்டு என்ன நடக்க முடியும், கரண்ட் இல்லை, இப்போ கை வச்சிருக்கேன் தான், ஒன்றும் இல்லை. ரைட். ஒன்றும் இல்லை, சரிதானே? ரைட். ஓகே தானே? ரைட். இப்போ கரண்ட் வந்துட்டு இருக்கேன் வைப்போம், கை வச்சா என்ன நடக்கும், டக்குன்னு அடிக்கும். ஏன்னா கை வச்சா என்ன நடக்கும், ஒன்று இப்படி கையை விடுபட்டுரும், சில கை விடுபட்டுரும், இல்லாட்டிக்கு என்ன ஆடி கொண்டிக்க வேண்டியா. சொல்லுங்க, கரண்களை பாஸ் ஆகி கொண்டே இருக்க முடியாது. ஆடி கொண்டா நிற்கும். ஆனா கரண்ட் அடி வாங்கினாக்கள் இருக்கீங்களே, கரண்ட்ல அடி வாங்கினாக்கள், கரண்ட் அடிச்சாக்கள் இருப்பீங்கண்ணே, குறைவா இருக்கும். சரியா? கவனமா அடிச்ச சும்மா கிண்ணன் இருக்க முடியாது, உஷாரெல்லாம் அப்படி வரும். சரியா? அதுக்காக போய் கரண்ட்ல கை வைக்கிறீங்களே, ஏதாச்சும் விபத்தா நடக்கும். அப்போ எங்களுக்கு வீட்டுல போய் நடக்க எப்படி இல்லை, எங்களுக்கு இப்ப கரண்ட் இப்ப நான் அடிச்சோன்னு இருக்கேன்டா, நீங்க இதுக்காக வந்து காப்பாத்துவீங்களோ? அங்க சேருக்கு அங்க கரண்ட் அடிச்சு அடி கொண்டீங்க வந்து காப்பாத்துவீங்களோ? நீங்க அதுல எனக்கு முடிஞ்சிருக்காது. விளங்குது? அப்ப அதுக்கு தான் லீடரு ஆளி, எங்களை காப்பாத்துறவர். சரியா? எனக்கு இப்ப எனக்கு அடிக்க நடக்க வேண்டாம் பிள்ளைகள். பாருங்க, இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு பிள்ளைகள். இப்ப கரண்ட் வருது, நான் கை வைக்கணும் வைங்க, கை வச்சா என் உடம்பு இருக்குதான் பிள்ளைகள், உங்க உடம்புல பகுதி வந்து பூமியோட தொடுகையில் இருக்கும். இருந்தா தான் கரண்ட் எனக்கு அடிக்கும். விளங்குதா? நான் கரண்ட்ல கை வரையில கை பிடிச்சாலும் பூமியில தொடுகையில இருந்தா தான் கரண்ட் என்ன கூட அடிக்கும். சரியா? இப்ப நான் நான் ஷூ போட்டிருந்தா கூட சரியா, அதுக்கு அந்த ஷூ வந்து முன்ன கடத்தாதான் இருக்கணும். சரி, கடத்தக்கூடிய ஆற்றல் அந்த ஷூல இருக்குமா இருந்தா சரி. இப்ப ரப்பர் எல்லாம் ஒரிஜினல் சொல்லிதான் பிள்ளைகள். இப்ப சில செருப்பு கொஞ்சம் ஈரமா இருந்தாலும், ஷூ வந்து கொஞ்சம் ஈரம் இருந்தா கூட டக்குனு கடத்து போட்டோம். அப்படி அடி கடத்து போட முடியும், மின்சுட்டு பூத்தி ஆகணும்ல. ரைட். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் இப்ப எனக்கு கரண்ட் அடிக்கணும் அப்படி எங்க உடம்பு கூட என்ன செய்யும், எங்களுக்கு அந்த என்னது அந்த எலக்ட்ரன் பாயம். கரண்ட் பாஞ்சு போய் என்ன செய்யும், பூமியில தொட்டோன்னே பூமிக்குள்ளால வந்து புவித்தொடர்பு கம்பி ஓட்டிருப்போம். சரியா? புவித்தொடர்பு கம்பி ஒரு பச்சை கலர் வேற ஓடிட்டு இருக்க வீட்டுல பாத்தீங்களா, புவித்தொடர்பு கம்பி வீடு பின்னாடி பாத்தீங்கன்னா அது நேரத்துல என்ன செய்யும், பதிச்சு வச்சிருப்பாங்க. சரி, அப்ப எனக்கு கூட எங்களுக்கு கூட உடம்பு கூட மின்னோட்டம் போய் பூமியோட தொடுகையில் இருக்கீங்களா, பூமிக்குள்ள கடத்தப்பட்டு தான் போய் என்ன செய்யும், இந்த இடர்காலி உடனே நிற்கும். கரண்ட் அடிச்சு அடுத்த செகண்ட் அது டக்குன்னு விழும்புலி. சரியா? அவன் வீட்டுல இடி முழக்கங்களோ என்ன ஆபத்தான மேலேயும் அது விழும். சரி, எங்கேயாவது வயர் ரெண்டு பதிஞ்சு பாருங்க, இந்த ரெண்டு வயர் இப்படிதான் லைன் இருந்து விளையும், இது ரெண்டு முட்டு போட்டு வைப்போம், முட்டு போட்டவனையும் இடர்காலி விழும். அப்ப வீட்டுல நடக்கிற, வீட்டுலயும் சரி எங்கேயும் சரி பிள்ளையர்
கரண்டால் ஏற்படுற சகல ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்துறது அந்த இடறு ஆளிதான். சரியோ? அந்த இடறு ஆளி, தடக்க ஆளின்னு சொல்லலாம். சரியோ? தேவல் இடறு ஆளி, தடக்க ஆளி அல்லது எச்சமான சுற்றுடைப்பான்னு சொல்லலாம். சரியா? எச்சமான மின் சுற்றுடைப்பான். அது பாருங்க முடியாது. எச்சமான மின் சுற்றுடைப்பான். அதை பிரிச்சு பாருங்க. மின் சுற்று உடைப்பான். அவன் உடைப்பான். உடைச்சிடான். மின் சுற்று உடைச்சு விட்டுறான் பிள்ளைகள். இப்ப மின் தொழுகையில இருந்தா தான் பிள்ளைங்க மின்னோட்டம் ஓடும். கட் பண்ணி விட்டா சரிதானே? வாங்குது. அப்ப அப்ப கரண்ட் அடிக்கல இந்த ரிப் வந்து டக்குன்ட்டு விழும்புல. விடைக்கிட்ட உங்களுக்கு டீப் கன சத்தம் கேட்கும் தானே, டக்குனு விழுந்துடும். விழுந்துட்டா மின்னோட்டம் கட்டாயிரும். அதாவது உயிர் கம்பியில இருந்து வர்ற மின்னோட்டம் கட்டாயிரும் பிள்ளை. கட்டாயிரம் கரண்ட் அடிக்காது. அதுதான் பேர் என்னது? மின் சுற்று உடைப்பான். பேர் என்ன பிள்ளைகள்? மின் சுற்று உடைப்பான். ஓகேயா? ஓகே பிள்ளைகள். மின் சுற்று உடைப்பான். ஓகே தானே? ரைட். அதான் பேர்லயே இருக்கு. மின் சுற்று அதை உடைச்சு விட்டுருவார். ஓகே தானே? அப்போ எங்களுக்கு மொத்த பாதம் இந்த அறுதி வர்றான் பிள்ளை. சரியா? இவர் இல்லையேண்டா கதை முடிஞ்சு. இல்லாட்டி போய் பாருங்க முடியும். கரண்ட் அடிக்குதாண்டா, அடிச்சு 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 ஒரு கட்டத்துக்கு கரண்ட் நேரம் அடிச்சு கொண்டு இருந்தவன்டா. ஓகே, உடம்பு முடிச்சு இறைவன் அடி சேர வேண்டியா. விளங்க சொல்றது. ரைட். பதாலாம் பிள்ளைகள் என்ன செய்யறது? இது உடனே எங்களுக்கு பாதுகாக்கும். இப்போ கரண்ட் அடிச்சா உடனே கை விடுபட்டு தூக்கி எரிஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. அப்படி தொடர்ந்து அடிச்சு கொண்டே பிடிச்சு கொண்டே இருந்தாலும் நடக்க முடியும். அடிச்சு கொண்டு இருந்தா கரண்ட் பாஸ் ஆகி கொண்டு இருக்கு இடத்துல. ஓகே. சரி. வந்த டைமுக்கு என்ன செய்யும்? இது விடும். ஓகே தானே? அப்ப இடர்காலி அல்ல தடக்காலி மின் சுற்று உடைப்பான். ஓகேயா? சுற்ற உடைச்சு உடைக்கிறேன்னா கட் பண்ணி விட்டுரும். அவனோட மேல தானே சேஃப் ஆயிருவீங்க. இப்போ வீட்டுல தனியா 2 வேலை செய்யிட்டு இருக்கீங்க. வீட்டுல ஒருத்தருமே இல்லை. பாரு காப்பாத்துறது என்ன? என்ன படமா அவளை எடுக்கிறாங்க. நாங்கள் வாழ்க்கையில படம் எடுத்தோம்னு நினைக்கிறோமா? இது நடக்க நட நேரம் வந்து காப்பாத்துற ஹீரோ வந்து காப்பாத்துவாரு. அப்படி ஹீரோ வந்து காப்பாத்தும் அப்படி இருக்குமா? இல்லத்தானே. எங்களோட வீடுகள்ல கரண்ட்லால வர்ற சகல பிரச்சனையும் காப்பாத்துற உடனே அடுத்த செகண்ட் எங்களுக்கு கரண்டால பிரச்சனை வர அடுத்த செகண்ட் காப்பாத்துற ஒரே ஒரு ஹீரோ இந்த மின் சுற்றுடைப்பான் தான். சரியா? இடறு ஆளிதான், தடக்கு ஆளிதான். விளங்குதோ? எவ்வளவு பெரிய ஆள் பாத்தீங்களே. இல்லைன்னா ஒரு சடப்பொல்லாம் பிள்ளையோ யோசிப்பாங்க அந்த பயன்பாடு எப்படி இருக்குது. விளங்குதா? சடப்பொல்லா தான் இருக்குது. ஆனா அந்த பயன்பாடு எப்படி இருக்குது, எவ்வளவு உதவி செய்யுது, இதெல்லாம் கண்டுபிடிக்க யோசிப்பாங்க எல்லாமே. இல்லையேண்டா யோசிச்சு பாருங்க எவ்வளவு நாங்கள் எவ்வளவு உயிரிழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கு. எப்படி வீடுகள்ல கரண்ட் அடிக்கிறது மூலமா மின்சாதனங்கள் எரியும், ரைஸ் குக்கர் எரியும், ஹீட்டர் எரியும். விளங்குதா? மைக்ரோவேவ் அவன் இருக்குதான், அவன் எரியும். சில கூட ஹீட்டாக எரியும். சரி, அது வைரல் எல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு புள்ளியல் அப்படியே கேள்விப்பட்டது இல்லையா புள்ளியல்? மின் ஒழுக்கு ஏற்பட்டு கரண்ட் வயர்லாம் எரிஞ்சு அப்படியே தீப்பிடிச்சிட்டு கடையெல்லாம் கரண்ட் வயர் எரிஞ்சு தீப்பிடிக்கும் புள்ளியல். சரியோ? அப்ப அது எல்லாத்துலேயும் இருந்து பாதுகாக்கிறது இவர் தான் புள்ளியல் மெயினா. சரியோ? இப்ப இவர் வந்து தொழிற்பாட்டுல இருக்காரா, அதாவது உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு பாக்குறதுக்கு. உயிரண்டா தலைப்புல உயிர் இல்லடா, உயிரண்டு நாங்க வைக்கிறது அந்த இந்த 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 ரிப் சுவிட்ச், இந்த சுவிட்ச் வந்து ஆக்டிவா இருக்கு, வேலை செய்யக்கூடியா இருக்குதா இல்லாட்டிக்கு செயலிழந்து போயிட்டு அதாவது பழுதாயிட்டுதான்னு நாங்க அறியறதுக்கு தான் இந்த பக்கத்துல ஒரு சதுரப்பட்டி வச்சிருக்கு. இந்த பக்கத்துல சதுரப்பட்டி சுவிட்ச் அது இருக்கும். அது அமர்த்தினா உள்ள போய் வர முடியாது. ஒரு காமத்தினா போ. இதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். கட்டாயம் உள்ள செக் பண்ணி பார்க்க வேணும். இப்போ செக் பண்ண வேணா, நீங்க பகல் நேரமோ அல்ல கிளாஸ் முடிஞ்சா போய் செக் பண்ணி பாருங்க. சரியோ? உங்களோட இப்போ இது வந்து ஒன்லாம் உள்ள இருக்கு, மேல நிற்கும், ஒன்ல ஒன்ல இருக்கும், வீட்டுல எல்லாம் ஒன்ல நிக்குது. சரியோ? அப்ப பாருங்க. இப்ப கரண்ட் எல்லாம் இருக்கணும். கரண்ட் இருக்க நேரத்துல இது பக்கத்துல இருக்கு தானே சுவிட்ச் பதில் இருக்கும். இதை போய் இருக்க உள்ள அமர்த்துங்க, சும்மா அமர்த்துங்க. அமர்த்தினோடனே இந்த ரிப் விழும். இந்த ரிப் விழுந்துதண்டா, அதாவது ஒஃப் ஆச்சுதண்டா, இது உயிரோட இருக்குதுன்ற அர்த்தம். இதை நீங்க அமர்த்த எந்த மாற்றமும் இல்லையண்டா. சரியா? இப்ப நான் இருக்க முடியல. சரியோ? இருக்கேன். நீங்க ஒரு கத்தி எடுத்து வந்து என்ன குத்துறீங்க. குத்தனா அப்படியே போய் சாணிக்கிறேன். குத்த குத்த போய் சாணிக்கிறேன்டா. உயிர் இல்லை. தரப்போம் அப்படியே இருக்கும். வாங்குதா? குத்த வரைக்கும் குத்த தொட்ட உடனே ரக்கண்டு ரியாக்ட் பண்றேன். என்ன உயிர் இருக்கு, அவ்வளவுதான். விளங்குதானே? ரைட். அது மாதிரி தான் இவரை போய் குத்தேக்கல, இவர் டக்குன்னு விழுவார். சரி, விழுந்ததுண்டா அது செயல்பாடுல இருக்கண்ட அர்த்தம். அப்படி இல்லை இது விளையாடா, தயவு செய்து உடனே ஒரு எலக்ட்ரிஷியனை பிடிச்சி மாத்திருங்க. நீங்கள் சோம்பேறித்தனம் பட்டோ அல்லது காசை பார்த்தோ இது வந்து தனியா வந்து வாங்கினா பிள்ளைகள் அப்படி ஒரு 4000 5000 3500 4000 அந்த அந்த ரேஞ்சுக்கெல்லாம் பெறும். சரி, ஒரு 10,000 பெருட்டுமே. ஒரு 10,000 பேர் வைப்போம். அவ்வளவு வரா பிள்ளைகள். நீங்க எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு மாத்திர கூடியெல்லாம் சேர்த்து ஒரு 10,000க்குள்ள முடியும். இல்ல 10,000, ஐயோ 10,000க்கு மாத்துவோம் நாங்க பேசாம இருப்போம் நீங்க விட்டீங்களோ,
அவங்களோட கஷ்ட காலங்களுக்கு தச்சில ஒரு கரண்ட் மூலமா ஒரு ஆபத்து வந்துட்டா பிள்ளையா யாரும் காப்பாத்த இல்லாது. ஒரு உயிருக்கு முன்னுக்கு 10,000 காசு பெருமதி இல்லை விளங்குதா? விளங்கி கொள்ள வேணும். சரியா? இதை இப்போ நீங்க படிக்கிற படிக்கிற பிள்ளைய பாக்குறீங்க, சில பேரண்ட்ஸும் பார்ப்பீங்க. இதெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கரண்ட் பிரேக் இப்போ கரண்ட் பிரச்சனை எப்போ வரும்னு சொல்லலாது. இப்போ வர்ற அந்த மின்சாரங்கள் எல்லாம் உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கா இல்லையான்னு ஒன்றும் தெரியாது. பாய்ப்போம், பாவிச்சா பாவிக்கும், இல்லாட்டி இப்போ தானே மாத்துறது அவ்வளவுதான். முக்கியமா இதெல்லாம் கவனத்துல வச்சிருக்கோம். இந்த ரிப் சுவிட்சுகள் முக்கியம், வீட்டில் இருக்க ரிப் சுவிட்சுகள் வலு கவனமா தெளிவா பெர்ஃபெக்டா பூட்டிருக்கணும். நல்ல குவாலிட்டியான வாங்கி போடுங்க. என்ன இப்படித்தானே இப்போ கடையில போய் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இப்போ இதே சுவிட்ச் வந்து 6,000 ரூபாய்க்கு ஒன்று இருக்கும், இன்னொன்று 3,000 ரூபாய்க்கு இருக்கும். விளங்குதா? சொல்ல விளங்குதா? இதே ரிப் சுவிட்ச் வந்து இன்னொரு கம்பெனி 3,000 ரூபாய்க்கு தரும், இன்னொரு கம்பெனி 6,000 ரூபாய்க்கு தரும். இப்போ நாங்க எதை வாங்க பார்ப்போம்? 3,000 ரூபாய்க்கு இருக்குது, அது கொஞ்சம் மலிவா இருக்குது, இது 6,000 ரூபாய் காசு கூட. என்ன செய்வோம் நாங்கள்? அந்த மலிவா இருக்கிறத வாங்குவோம் பிள்ளை. ஆனா மலிவா இருக்குது அவனே சொல்லுவான் இது லோக்கல் பிராண்ட், இது 6,000 ஒரிஜினல் பிராண்ட் சொல்லுவான். இப்போ நீங்க என்ன யோசிப்பீங்க? 3,000 6,000 ரைட், ஏன் சோயே டக்குண்டு 3,000 ரூபாய் வாங்குவீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க பிள்ளையர், சும்மா இந்த கணக்குல பாருங்க. இப்ப நீங்கள் 6,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க பிள்ளையர், அப்படி நல்லா டீப்பா தான் கலைப்பேன். அடிப்படை வாழ்க்கை தேவை. இதால உயிரிழப்புகள் வந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகள்? இப்போ நடந்திருக்குது. சரியா? கவனமா இருக்கணும். சரியா? ரைட். இப்போ கவனிங்க. இப்போ 6,000 ரூபாய் என்ன பிள்ளைகள்? 6,000 ரூபாய் சுவிட்ச் வாங்குறோம். சும்மா அதாவது சொல்றேன், பேர் உண்மையா விலை எனக்கு தெரியல, கேட்டு பாருங்க சும்மா. ரைட். 6,000 ரூபாய் ஒரு எலக்ட்ரிஷியனை பிடிக்கும், பிடிச்சு அவரை வச்சு கூட்டுறோம். அவருக்கு ஒரு 2,000 ரூபாய் கொடுக்குறோம் எலக்ட்ரிஷியனுக்கு. மொத்தம் எவ்வளவு? 8,000. ஓகே தானே? ரைட். அதே இது 3,000 ரூபாய்க்கு வாங்குறோம். அதே 2,000 மாத்திரைக்கு ஒரே காசு தானே? எவ்வளவு? 5,000 முடியுது. ஓகே தான் பிள்ளைகள், வழியாக கவனிச்சு கொடுங்க. இது இது குவாலிட்டியானது. சரியா? ரைட். இது ஏ பிராண்ட், இது பி பிராண்ட். சரிதானே? ஓகே தானே? ஏ வந்து நல்ல குவாலிட்டி, 6,000 ரூபாய்க்கு வாங்கி வைக்க. 2,000 தான் பூட்டு எப்படி மாத்திரக்கு ஒரே கூலி தான். அவர் லோக்கல் பூட்டுறதோ குவாலிட்டியா பூட்ட முக்கியம் இல்லை, பூட்டது தான் காசு. சரிதானே? விளங்குதோ? ரைட். அப்ப இதுல 8,000 முடியுது, இதுல 5,000 முடியுது. அப்ப இதுல உங்களுக்கு என்ன முடியாது? 3,000 ரூபாய் சேவ் ஆகுது. 3,000 ரூபாய் சேவ் ஆகுது. என்ன 8,000 இடத்துல 5,000 முடியுது நினைக்கல, 3,000 மிச்சம் பண்ணா நாங்க யோசிப்போம். விளங்குதா? இதுதான் முட்டாள்கள் இப்படிதான் யோசிப்போம். முட்டாள்கள் இப்படித்தான் யோசிப்போம். சரியா? யார் மேலேயும் புண்படுத்துறதா பேசலோ யதார்த்தம் நடைமுறையை சொல்றோம், விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? பிள்ளைகளும் சரி பென்சில் கட்டுனாலும் விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப இந்த 3,000 ரூபாய் வாங்குறோம் தானே, இது வந்து ஒரு 6 மாதம் தான் பாவிக்கணும் இப்போ. அப்படிதான் இருக்கு, 6 மாதம் பாவிக்கும். ஆனால் இந்த 6,000 ரூபாய் போட்டுறோம்ல, இது வந்து ஒரு குறைஞ்சது 2 வருஷத்துக்கு அது பாவிக்கும். 2 இயர்ஸ். விளங்குதா? அப்ப இது 6 மாதம் 2 வருஷம் வேண்டாம் பிள்ளை. கிட்டத்தட்ட இதை போல 4 மடங்கு பாவிக்க போகுது. எவ்வளவு? இதை போல 4 மடங்கு பாவிக்க போகுது. ஓகே தானே? இது 6 மாதத்துல பழுதாயிட்டுண்டா என்ன செய்வீங்க? திருப்பி வந்து வாங்குவீங்க. விளங்குதா? 3,000 ரூபாய் திருப்பி மாத்துவீங்க 10,000 ரூபாய். அப்போ எவ்வளவு? 5,000 ரூபாய் முடியும் திருப்பி. இப்ப 6 மாதம் முடியும். அப்ப 4 கிலோக்கு எவ்வளோடா? 5 20,000 ரூபாய் முடியும்டா. நீங்க 3,000 மிச்சம் படுத்திட்டு நினைக்கிறீங்க, ஆனா அங்க மறைமுகமா 20,000 உங்களுக்கு போகுது. விளங்குதா? எலக்ட்ரிஷியன் பிடிச்சி மாத்த போறீங்க, இல்லாட்டிக்கு நீங்க மாத்தினாலும் எல்லாம் விட நாங்க எப்படியும் புதுசு வாங்கத்தானே வேணும், திருப்பி திருப்பி வாங்கத்தானே வேணும். இதுதான் முடியாது. லோக்கல் பிராண்டுக்கும் குவாலிட்டி பிராண்டுக்கும் இருக்க வித்தியாசம். நாங்கள் அதுல இருந்து கொஞ்சம் கச முடியாது. சின்ன நான் 6,000 பாதிக்கு பாதி சொல்றேன், நான் உண்மையா அப்படி இருக்காது. சொல்ல 4,500 இருக்கும், அங்கால நல்லது வந்து 5,500. 1,000 ரூபாய் 1,500 தான் நல்லதுக்கும் லோக்கலுக்கும் வித்தியாசப்படுத்தி வச்சிருப்பாங்க. நல்ல கம்பெனியா விசாரிச்சு ஒரு எலக்ட்ரீஷியன் இது வீடுக்கு வேண்டது நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டான எலக்ட்ரீஷியனை வச்சு எந்த கம்பெனி நல்ல எந்த பிராண்ட் நல்ல வந்து நல்ல குவாலிட்டியானதை வண்டி போட்டுக்கொள்ளுங்க பிள்ளை. சரியா? இதெல்லாம் வந்து கஞ்சத்தனம் பார்க்காதீங்கோ. சரியோ? இதுல கஞ்சத்தனம் பார்க்க வேண்டாம். காசை மிச்சம் பிடிக்குன்னு சொல்லி மறைமுகமா நீங்க பெரிய ஒரு தொகையை இழக்குறீங்க. உன கணக்கு போட்டு பாருங்க. நான் சொன்ன விளங்கு தானே? அதே லோக்கல வண்டி 6 மாதம் பாவிக்கிறதுக்கு நல்ல வண்டி 2 வருஷம் பாவிக்கலாம் தானே. விளங்குதா? 2 வருஷம் வண்டிக்கு இது வண்டி இருக்கு, 4 தரம் கூட்டணும். 4 தரம் டிஷன் பண்ணணும். 8,000 ரூபாய் செலவு திருப்பி வேணும். ஒர்க் ஆனிங்க திருப்பி பண்றீங்க, திருப்பி 3 தரம் எக்ஸ்ட்ரா பண்ண போறீங்க. 3 9 14,000 வந்துடும். மொத்தம் எவ்வளவு? 20,000 நட்டமாகும். ஆனா இங்க 3,000 மிச்சம் படுத்திட்டு சிரிச்சிட்டு இருக்க வேண்டிய ஒரு 6 மாதம் கழிச்சு மாத்தேக்கல. நீங்க அந்த 6 மாதம் கடந்துட்டு அப்படியே அதை மறந்துருந்தாங்க, மறந்ததையா போயிடும். யோசிக்க மாட்டோம், சிந்திக்க முடியாது. ஒரு விஷயம் செய்யல எப்படி என்றதை பார்க்கணும். இப்போ உடுப்பு எடுக்கீங்க அப்படிதான் முடியாது. சரியா? 1,000 ரூபாய்க்கு நல்ல உடுப்பு இருக்கும், 1,000 ரூபாய்க்கு ஒரு நோமல் உடுப்பு இருக்கும்,
ஒரு ஜீன்ஸ் எடுக்கணும் வைப்போம், அது 1000 ரூபா நார்மல் லோக்கல் ஜீன்ஸ், 2000 ரூபா நல்ல ஜீன்ஸ். அப்படி இப்போ இல்லை, கூட தான் இருக்கு, நான் சொல்றேன் அது 2 மடங்களே இருக்கு அந்த வைப்போம். நாங்க என்ன செய்வோம், டக்குண்டு 1000 ரூபாய் இருக்குண்டு 2000 ரூபாய் கொடுத்து 2 ஜீன்ஸ் அதை எடுத்து விட்டுருவோம். சரியா? சரி, 1000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் ஜீன்ஸ் ஒன்று எடுக்கிறோம். சரியோ? ஆனா உண்மையா புத்திசாலி என்ன செய்வான், 2000 ஜீன்ஸ் தான் இருப்பான். ஏன்? 1000 ரூபாய்க்கு எடுக்கிற ஜீன்ஸ் அதுவும் 6 மாதம் தான் பாவிக்கும். 2000 ரூபாய்க்கு எடுக்கிற ஜீன்ஸ் 2 வருஷத்துக்கு பாவிக்கும். விளங்குதா வழி? அப்படித்தான் இருக்கு. நான் உடனே விலை குறைவா இருக்குன்ற தாண்டி தரத்தை பார்க்கணும் முடியாது. ஒரு பொருளை வாங்கிக்கல அது எவ்வளவு காலத்துக்கு பாவிக்கும்னு பார்க்கணும். சரியா? விலை எப்படியும் இருக்கலாம், அது அடுத்த பிரச்சனை. சரியா? அந்த பொருள் எவ்வளவு காலம் பாவனையில இருக்கும், அதுல முக்கியமா இந்த எலக்ட்ரிக்கல், அதாவது மின்சாதனங்கள்ல வலு கவனமா நீங்க இருக்கணும். சரியா? மார்க்கெட்ல நிறைய புது புது கம்பெனி எல்லாம் வருது பிள்ளைகள். சரியா? அப்ப நீங்க அதுகளையும் விசாரிச்சு நல்ல பிராண்டங்களை பார்த்து நல்லதெல்லாம் எடுத்துக்கொள்ளணும். சரியா? அடுத்த எதிர்காலம் நீங்க தான் பிள்ளைகள். சரியா? உங்களுக்கு இது வந்துட்டு 15-16 வயசு ஆயிட்டு இப்படி வளர்ந்து போய் நீங்க வீட்டுக்கு சாமான் வேண்டுவீங்க, ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்குவீங்க, பூவர்ஸ் வாங்குவீங்க, டிவி ஃப்ரிட்ஜ் எப்படி சாமான் வாங்கினீங்கன்னு கூட போவீங்க. என்ன அப்ப இதெல்லாம் நீங்க படிச்ச நீங்க வந்து அறிவை பயன்படுத்தணும். அப்புறம் வீட்டை கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாம் படிச்சு கிடிச்சு போய் தெரிஞ்சு அப்புறம் ஐயோ இது மாதிரி எனக்கு தெரியுமே எப்படி நடக்கும்லாம் நாங்க படிச்ச நானே ரெண்டு புறம் அழுது பெரிய யோசனை இல்லை. உயிர் போனா வராது பிள்ளைகள். விலங்க சொல்றது, உயிர் ஆபத்துகளோ எங்களுக்கு ஏதாவது உடல்ல எதுவும் ஆபத்துகளோ வந்தாலும் வந்ததுதான், பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டை டிவி வச்சு டிவி பழுதாயிட்டா புதுசு வாங்கலாம், சடப்பொருட்களை வாங்கி கொள்ளலாம், காசு தான் உழைக்கணும், காசு வாங்கிக்கொண்டா வேலையை செய்து கொள்ளலாம். ஆனா ஒரு உயிர் போனா போன உயிரை திருப்பி கொண்டே இல்லாத பிள்ளைகள். அந்த அளவுக்கு ஆற்றல் எங்கள்கிட்ட இல்லை. சரிதானே? ஒரு உயிர் ஆபத்து நடந்தாலோ இல்ல ஒரு காயம் நடந்தாலோ ஒரு விபத்து நடந்தாலோ திருப்பி ரிகவர் பண்ணி எடுக்கல அவளில், அது இயற்கையா ரிகவர் ஆகணும். சரியோ? ஆனா உயிர் போனா திருப்பி ரிகவர் ஆகும், போன உயிர் போனதுதான், போயிட்டு எல்லாம் திருப்பி வராது. சரியா? அது அதை சேர்ந்தா நடந்தா அந்த ஆற்றல் எங்களுக்கு இல்லை, மனிதர்களுக்கு இல்லை. இல்லதுதானே? ரைட் தானே? அப்ப அதால சோ அப்ப ஒரு விஷயத்த யோசிக்கல, நல்ல தூர நோக்கா விசாலமா யோசிக்கணும் பிள்ளைய. சரியா? இது ஒரு உதாரணத்தை கதைச்சிருக்கிறேன். இது நடைமுறையில நாங்க பாக்குற சிக்கலாம், இது நடைமுறையில நாங்க பாக்குற நிறைய இடங்கள்ல. இப்ப கடையில போய் வேற வந்து வேண்டிய கூட இப்படித்தான் பார்ப்பாங்க, இதை யோசிக்கிறது இல்லை. சரியா? அப்ப எவ்வளவு ஒரு பொருளை வேண்டியக்கல, மின்சாதனங்களோ சரி எந்த பொருளா இருந்தாலும் எவ்வளவு காலம், அந்த காலத்தை கணக்கில் எடுங்க பிள்ளை. காலத்தை எடுங்க. அப்ப ஓகே, ரெண்டு ரெண்டு எங்க நீங்க கடையிலுக்கு போனாலும் 2 குவாலிட்டியில காட்டுவாங்க அப்படி, சில 3 குவாலிட்டிலையும் காட்டுவாங்க, 4 குவாலிட்டிலையும் காட்டுவாங்க. ஒவ்வொரு தரத்துல வச்சிருப்பாங்க அப்படி பொருள். நான் என்ன சொல்ல, அப்ப எல்லா வேலையும் ஆயிட்டான் இருக்கும். சிலதெல்லாம் அப்படியும் இருக்குது, சிலது லோக்கல் பிராண்ட்னு சொல்றது நல்லா பாவிக்கிறதும் இருக்கு, அது சொல்லல. அது எங்க கையில இல்ல புள்ளி. சரி, அது அப்படியும் இருக்கலாம். அதெல்லாம் நாங்க தெளிவா 6 முறை யோசிச்சு எடுத்துக்கொள்றது நல்ல. அப்புறம் ஒரு ஆபத்து வந்த பிறகு அழுது பிரியோசனம் இல்லையா? சரியா? பாத்தீங்களா எவ்வளவு விஷயங்கள் யோசிக்க வேண்டி இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் யோசிக்க வேண்டி இருக்கு. சரி, அவளே பாருங்க, ஒரு ஒரு வெப்ஸ் ஒரு இடர்காலியை வச்சு எவ்வளவு விஷயம் கதைக்க வேண்டி இருக்கு பாத்தீங்க அவளே. அது எவ்வளவு பெரிய நன்மைகள் எங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த அருமை யாருக்கு தெரியும்? இப்படி கரண்ட் அடிபட்டு உயிர் தப்பினாக்கள், அப்படி இருந்தாக்கள், ஊழல் அடிபட்டாக்களுக்கு தான் இந்த அருமை தெரியும். இந்த ரெப்ஸ் இதில் இல்லையா? சரி, ஆள் முடிஞ்சு அடி பக்கத்துல இருந்து யாராவது காப்பாற்றணும். பக்கத்துல இருந்து என்ன செய்யணும்? பக்கத்துல பிடிச்சி இருக்கா இல்ல, ஒரு காஞ்ச தடியாலையோ இல்ல பிளாஸ்டிக்காலையோ மின்காவலி பொருட்காலோ அவரை தட்டி அவர் அதுல இருந்து காப்பாற்றணும். அதான் உண்டு, அப்படிதான் உண்டு. இல்லாட்டி எல்லா நேரம் பக்கத்துல யாரும் இருப்பாங்க இல்ல தானே பிள்ளை. விளங்குதா? அதனால கவனமா இருக்கணும். என் வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருக்கலாம், சரி பெரிய ஆக்கள் ஓகே. சின்ன பிள்ளைகள் வந்து இப்ப சூச்சலுக்கு போய் கையை வச்சு விட்டாங்கடா, கம்பியை வச்சு விட்டாங்கடா. அதான் வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா சூச்சல் போட இல்லை, கொஞ்சம் பதிய சின்ன கட்டையான இடத்துல போடுற இல்லை, உயரமான இடத்துல போடுவாங்க, சின்ன பிள்ளைகள் எட்டக்கூடாது. சின்ன பிள்ளைகளுக்கு விளக்கம் இல்லை தான் அவளு மாறி கை வச்சா சின்ன பிள்ளை விட்ட கை வைக்கணும். இப்போ நீங்க கவனிக்கல, கை வச்சது டக்குனு பிள்ளைங்க அடிச்சாலும் டக்குனு ரிப் ஆஃப் ஆயிரும். ரிப் விழுந்து நட கரண்ட் காட்டில் ஆயிரும், பிள்ளை தப்பிடும். ஆனா கரண்ட் தொடர்ந்து போயிட்டு இருந்தா சரி, குழந்தை பிள்ளை தான் அவளே, எதிர்பார்க்கலாது என்ன நடக்கலாம். சரியா? ஒரு உயிர்ந்த விலை மதிப்பு இல்லாத பிள்ளை, ஒரு உயிருக்கு விலை மதிப்பு இல்லை, அதை வழங்கி கொள்ளணும். சரியா? அப்ப நாங்க ஒரு கொஞ்ச காசுல பார்த்து இந்த உயிர்களை இழக்கக்கூடாது. சரிதானே? இதெல்லாம் உயிர் ஆபத்துகள் நிறைய இழக்கப்பட்டிருக்கு பிள்ளை. சரியோ? மின் ஒழுக்குகள் இதுகள் எல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை பிள்ளை. அப்போ உங்க வீடு வந்து பழைய காலம் கனகாலம் ஆயிட்டு, உங்க வீடுகள்ல மின்னும் இந்த வயரெல்லாம் வயரிங் எல்லாம் செஞ்சு வீட்டு மின்சுட்டு எல்லாம் கனகாலம் செஞ்சிருந்தா அடிக்கடி அதுல பழுது வரும். இந்த வயரலுக்கு எறும்பு எல்லாம் போகும், வயரில் எலி வெட்டி இருக்கும். சரியா? வயரலுக்கு சோட்டு வரும். சரியா? அப்படி நிறைய சிக்கல்கள் வர்றது முடியாது. அப்படி உங்க வீட்டுல ஏதாவது வீட்டு மின் சுற்றுல உங்களுக்கு வீட்டுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலோ தென்பட்டாலோ உடனே ஒரு எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு, சரியா, ஒருக்கா கூப்பிட்டு அவரை வச்சு பாக்குறது. உங்களுக்கு உடம்புக்கு வருத்தவனா என்ன செய்வீங்க பிள்ளை? ஒரு டாக்டரை கூப்பிட்டு பாப்பீங்க. வீட்டு மின் சுற்றுக்கு வருத்தவன் யாரை கூப்பிடணும்? டாக்டரையா கூப்பிடுற? ஓ டாக்டரா? அந்த வீட்டு மின் சுற்றுக்கு டாக்டர் யாரு? எலக்ட்ரீஷியன். அதுக்கான வேலை செய்யறாங்க.
உங்களுக்கு தெரியுமில்லக்கா நீங்க அதில் கை வைக்கக்கூடாது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா ஓகே. சும்மா ரெண்டு வல்ப கொள்கையிலும் வயர முடி வயர தொடுக்கையில் போய் கை வச்சு பார்க்கவே இல்லை. முடிஞ்சா பாருங்க, உங்களுக்கு ஏலாட்டிக்கு அவங்களை கூப்பிட்டு பார்க்கணும். சரியா? அப்படி பார்த்து இதெல்லாம் கவனமாக சோதிச்சு வச்சிருக்கணும். வச்சிருந்தாதான் நீங்க நிறைய ஆபத்துகள் வந்து தப்பிக்கொள்ளலாம். சரியா? இந்த படம் உங்களுக்கு வச்சிருக்கிறது நல்ல மொழி. எங்க அன்றாட வாழ்க்கையில வீட்டே இருக்குடா, வீட்டே இருக்குது. இப்ப வெளிய விநியோக கம்பி இல்லையா? இருக்கு. சேவை கம்பி இல்லையா? இருக்கு. அங்கிருந்து வருது. ஒரு சேவை உரி இருக்கு. மின்வாணி போய் பக்கத்துல போய் பார். பக்கத்துல ஒரு ரிப் ஒன்று இருக்கும், சுவிட்ச் ஒன்று இருக்கும். சரி, ஒரு சுற்று டப்பான் இருக்கும். ரைட். அங்கேருந்து ஆளிக்கு வருது. அப்புறம் என்னது? இடர் ஆளிக்கு வருது. சரியா? இப்ப இடர் ஆளிக்கு வந்துட்டோம். இன்னும் அங்க கொஞ்சம் இருக்குது. சரியா? விளங்குதா அப்படியே? அப்ப இந்த இதுகளை வந்து தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. இதை வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க முடியாது. திருப்பி திருப்பி சொல்றேன். திருப்பி திருப்பி இதுலேயே அதிகம் கதைக்கணும்னா விளங்கிக் கொள்ளுங்க. பெரிய பிரச்சனைகள் இதுல நடக்குது பிள்ளைகள். இது ஒரு இது வேலை இல்லாம இருந்தா சரியா எந்த விட நடந்திருக்கு பிள்ளைகள். அதனால உங்களுக்கு நான் அதையும் சொல்றேன். ஆபத்து வரையில ஆனா இடிமுழங்க முதல்ல இடிமுழக்கங்கள் வந்தாலோ சரியா, கடுமையா இடிமுழக்கங்கள் வந்தா மின்னல் மாநிலங்கள் எல்லாம் விழுறது. அப்போ அதான் கொஞ்சம் அளவு இல்லை. அப்ப மற்றவங்கெல்லாம் கண்ணிக்கும் எங்களுக்கு விழாது. என்னடான்னு பார்த்துட்டு இருந்தா பார்த்தா அப்ப சரி, எனக்கும் தெரிய எழுப்புறதா மட்டும்னா விழுதுலன்னு பாக்குதுன்னா தெரியுத விஷயம் உங்களுக்கு என்னண்டு. அப்போ போயிட்டு ஒரு கட்சி மாவத்தி பார்த்து மாவத்தி அதை அப்படியே நிக்குது. மாவத்தி மாத்தி பார்த்தேன். வேலை செய்யல. சரி, அப்ப விளங்கிட்டுது. சரி, வேலை முடிஞ்சண்டு உடனே ஒரு டியூஷன் தொடர்பு கொண்டு கதைச்சு தண்டு அடுத்த நாள் மாத்தி விட்ட போயிரு. அப்புறம் அதுக்கு பிறகு வலிக்குது. விளங்குதோ? அப்ப ஏதோ ஏதோ நல்ல காலத்துக்கு தப்பிட்டோம். கட்சியில ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுல அதுக்கு பிறகு அங்கே தெரிஞ்சிருந்தா நிலைமை என்ன புள்ளி சொல்லுங்க. விளங்குதா? அது கொஞ்சம் இதுல தப்பிட்டோம். அதாவது இது வேலை செய்யாதுன்னு வேலை செய்யல. ஆனா எங்களுக்கு அந்த வேலை செய்யாத காலப்பகுதியில் எந்த ஆபத்துகளும் வேற இல்லை. விளங்குதா? அப்ப அந்த இடிமுழக்கங்கள்ல அது விளையல, ஒஃப் ஆகல. அப்ப அதை வச்சுதான் ஒரு கெஸ்டிங்க தான் செக் பண்ணது. இல்லாடி ஒவ்வொரு நாளும் போய் விடியலாம் வந்து கொண்டிருக்காரா? ஒவ்வொரு நாள் விடிய விடியலையோ ஒரு நாள் போய் இதை வந்து வேலை செய்ய அடிக்கடி பார்த்துட்டு இருக்கா. அடிக்கடி பாத்தீங்கன்னா அதுவும் பழுதாயிரும். விளங்குதா? அப்புறம் விளையாட்டு போய் அமர்த்தி பாக்குறது. ஏன்டா தம்பி எல்லாமே வந்து பாக்குறது? சார் சொன்னவருமா படிச்சனாமா இது வேலை செய்யலன்னு பார்க்கணும். தச்சா அவங்களுக்கு கரண்ட் அடிச்சா இவன் தாமா அவங்களை காப்பாத்துவான். சரியோ? அதான் வந்து பாக்குறேன். அப்படிதான் பார்க்க தேவை முடியாது. ஒரு மாதத்துல ஒருக்கா சரி, எப்ப இடைக்கிற ஒருக்கா செக் பண்ணி பாத்தீங்கன்னா சரி முடியாது. மற்றபடி பிரச்சனை புதுசா போட்டுதான் பிரச்சனை. இடைக்கிற செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓகேயா? மெயின் புள்ளியல் சரியா? மற்ற மெயின் சுவிட்ச் பிராணாளி, அதுல இருந்து இடர்காலி தடக்காலிக்கு வருது. இடர்காலி தடக்காலி மின் சுற்று உடைப்பான். எனது மின் சுற்று உடைப்பான். ஓகே அப்படியே? அப்போ வடிவா விளங்கி கொள்ளுங்க. வாங்கிக்கல இந்த எலக்ட்ரிஷியன் வாங்கிக்கல வலுவாங்க தரங்களை பார்த்து வாங்குங்க. ஒரு மின்கூல் பல்ப் ஆகுனா கூட நல்ல குவாலிட்டியானதா கனகாலத்து பாய்க்கக்கூடியதா அப்படி பார்த்து வாங்கி கொள்ளுங்க பிள்ளை. சரி அப்படியே? இப்படித்தான் நீங்க கால்குலேட் பண்ணி காசெல்லாம் பார்க்கணும். நான் சும்மா உதாரணத்துக்கு ஒரு மனக்கணக்கு சொன்னேன். சரிதானே? அப்ப இதுக்கு மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. விளங்குதோ? ஓகே அப்படியே? இவ்வளவு விஷயத்த முடிய பார்த்துக்கொள்ளுங்க. சரியோ? இது கொஞ்சம் ஆறுல தான் வழங்கப்படுத்த வேண்டியிருக்கும். இது முக்கியம். அதுல இருக்க பாயிண்ட்ஸுகள், அது அந்த படங்கள், இந்த படங்கள்லாம் இருக்குதான் அப்படியே படங்கள் அதையும் எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு டைம் இல்லை, கடை பிஸியான ஆகலா இருந்தா நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் வந்து அதிலேயே மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரி, நாங்கள் இனி அங்கால காலையில நாங்களை பரமல்பட்டி நாங்கள் அமைச்சர் விஷயங்கள் பார்ப்போம். அடுத்த லட்சம் பார்ப்போம். சரிதானே? நீங்க இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க முடியும். வீட்டை வெளியிலுமே இந்த கம்பியில பாருங்க, மின்வாணியை பாருங்க. சரியா? அடுத்தது அந்த சேவை உரியை பாருங்க, அடுத்த மின்வாணி பாருங்க, அதுல மீட்டர் ஓடுற சுற்றுகளை பாருங்க. அடுத்த இடராளி இது மெயினா இதை செக் பண்ணி பாருங்க. சரியா? ரைட். அடுத்தது இன்னொரு விஷயம் கவனிங்க. இப்போ உங்களோட ரிப் விழுந்துச்சு. ரிப் விழுந்துட்டு இடி முழக்கத்துல ஏதோ ஒன்றுல ரிப் விழுந்துட்டு ரிப் விழுந்த உடனே பிள்ளைகள் சரியா இப்போ என்னது விழுந்தானு தெரியா? இப்போ உங்களை யாருக்கும் கரண்டங்களுக்கு அடிச்சு விழுந்தா பிரச்சனை இல்லை. இப்போ திடீரென்று ரிப் விழும் வீட்டுல பாத்துருக்கீங்களா? எல்லா நாளா தான் போயிட்டு இருக்கும். இடி முழக்கம் ஒன்றும் இல்லை. ஆனா திடீரென்று ரிப் விழுந்துடும். வீடுகளில் சில பேருக்கு அந்த அயன் பாக்ஸ் போடைக்க விடுறது. சரியா? சில வீட்டை விட ஃப்ரிட்ஜ் போட்டா விடும். விளங்குதா? அயன் பாக்ஸ் ஃப்ரிட்ஜை போடுற சந்தர்ப்பங்களை விடுறது. கீட்டர் போட்டா விடும், ரைஸ் குக்கர் போட்டா விடும். ஏன்னா அந்த மின்சாரங்களுக்கு ஏதாவது ஒழுக்கல் இருந்தா அங்க வந்து ஷார்ட் சர்க்கிட்டா அங்க என்ன நடக்க முடியாது. ரெண்டு லைனா கரண்ட் வருது. ரெண்டு லைனா வருது கரண்ட். அப்ப அங்க அந்த மின்சாரம் என்ன செய்யும்? ரெண்டு லைன் வந்து இப்படி முட்டுப்பட்டுரும். முட்டுப்புறம் என்ன செய்யும்? அதுக்குள்ள ஷார்ட் சர்க்கிட்னு சொல்லுவோம். குறுஞ்சுற்று. என்னது? குறுஞ்சுற்றுன்னு சொல்றது. ஷார்ட் சர்க்கிட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஷார்ட் சர்க்கிட், தமிழ்ல குறுஞ்சுற்று. இப்ப ரெண்டு முட்டுப்பட்டு என்ன செய்யும்? சுற்று என்ன செய்யும்? டக்குன்னு நின்று அது ரிப்பு. அப்போ ரிப்பு விழுந்தாங்க தெரியாது என்னது விழுந்தாட்டு. அப்போ உடனே போய் நாங்க என்ன செய்வோம்? உடனே போய் இந்த ரிப்பை போய் ஒன் பண்ணக்கூடாது. இது ஒன் பண்ணா அது குறைஞ்சிட்டு ஏற்பட்டு தானே திருப்பி ஒன் பண்ண போனா திருப்பி அதை விழத்தான் பார்க்கும். இப்போ நீங்க மேல தள்ள திருப்பி விழ பார்க்க அது டக்குன்னு பழுதாயிரும். அப்படி ரிப் விழுந்துட்டு அப்படி நீங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் உடனே போய் மெயின் சுவிட்சை நிப்பாட்டணும். மெயின் சுவிட்சை நிப்பாட்டணும். முழங்குதா? மெயின் சுவிட்சை நிப்பாட்டி விடணும்.
இப்படிதான் இந்த ஹோட்டலும் கூட பாவீங்க சரியா. மெயின் சுவிட்சை நிப்பாட்டுங்க, நிப்பாட்டி போட்டு பிறகு இதை on பண்ணுங்க. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க பிள்ளைல, அப்ப கரண்ட் வராது. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா கரண்ட் வராதுடா சரியா. அப்ப மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு இவர் ஆன் பண்ணுங்க. கரண்ட் வரல தானே, இவர் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அவர் ஒன்லி இருப்பார். ஓகே தானே. பழைய விளங்குங்க. ரிப் விழுந்துட்டுது, உங்க விட இடர் அழி விழுந்துட்டுது, ஆஃப் ஆயிட்டு தான்டா. உடனே போய் எல்லாரும் என்ன செய்வோம், திருப்பி அந்த இடர் அழியே ஒன் பண்ணுவோம். அது முற்றிலும் தவறான விஷயம், பிள்ளையான விஷயம், இன்னும் ஆபத்தை கூட்டி விடும். அப்படி செய்யக்கூடாது சரிதானே. தெரியாட்டியும் இப்ப தெரிஞ்சுதானே, படிச்சுட்டீங்கதானே. இனி அறிவுபூர்வமா நடந்து கொள்வோம். ஏன்டாடா, அது ஏற்கனவே அங்க ஏதோ குறிஞ்சிட்டு ஏற்படுதோ மின் கசிவு ஏற்படுத்தா அது விழுகுது சரியா. இப்ப பாருங்க, இந்த சுவிட்ச் இப்படி இப்படி நிக்குது சரியா. இப்படி நிக்குது மேல ஒன்ல ஏற்கனவே இப்போ இப்படி விழுந்துட்டுறா, இப்படி விழுந்துட்டு கீழே விழுந்துட்டு ஆஃப் ஆயிட்டு. நீங்க போய் மேல தள்ளிக்குது, அது குறிஞ்சிட்டு அங்க வந்துட்டு இருக்கு. என்ன செய்யும், மேல நீங்க தள்ளலாம், கீழே விழத்தாவது பார்க்கும். இது கீழே விழ நிக்க நீங்க கஷ்டப்பட்டு மேல தள்ள என்ன செய்யும், கீழே தள்ளு விசைக்கு இது தள்ள, நீங்க தள்ள அதையெல்லாம் கடைசி செய்யும் பழுதாயிரும் முடியும். அதுக்குள்ள அந்த இது என்ன செய்யும், பழுதாயிரும். சில நீங்க அப்படி போட்டு இருக்கீங்க, அந்த இதுக்குள்ளாலேயே உங்களுக்கு கூட கரண்ட் பாஸ் ஆகலாம். முன்ன அதுல எரிவுக்குள்ளாகி அந்த கரண்ட் வந்து பாஸ் ஆகிறக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அதுக்கு தான் உடனே மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணி போட்டு இவர் ஆன் பண்ணுங்க. சரியா. அப்போ என்ன, பிரதானியை ஆஃப் பண்ணி போட்டு சரியா, ஆஃப் பண்ண என்ன முடியாது, தொடுப்பாட்டுறது தொடுப்பாட்டி போட்டு இவர் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணா இவர் கரண்ட் போதானே, அப்போ ஒன் ஆயிடுவார். பிறகு மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணுங்க சரியா. மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கல, இவர் விழுதுவார் திருப்பி. திருப்பி விழுவாரா இருந்தா எங்கேயோ பிரச்சனை இருக்கு, எந்த ரூமுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தெரியல. அப்ப என்ன செய்வோம், திருப்பி மெயின் சுவிட்ச் நிப்பாட்டிட்டு இவரை ஆன் பண்ணி போட்டு ஒவ்வொரு ரூம், எல்லா ரூமுக்கு ஆஃப் பண்ணி போட்டு சொல்லியா சரியா. பிறகு ஆன் பண்ணி பாருங்க சரியா. எல்லா ரூம் எல்லா லைனையும் ஆஃப் பண்ணி போட்டு எல்லா போட்டு மின்சாரங்கள் எல்லாத்தையும் காட்டி, ரைஸ் குக்கரோ ஃப்ரிட்ஜோ ஹீட்டரோ எல்லாத்தையும் கழட்டி போட்டு ரெண்டு போட்டு திருப்பி வந்து மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. பிறகு ஆன் பண்ணுங்க, திருப்பி மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. அப்போ இவர் விட மாட்டார். பிறகு போய் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு ரூம் போட்டு போட்டு பாருங்க எந்த இடத்துல புடைக்க விழுதோ. சில நீங்கள் கீட்டரை புடைக்க விடலாம், அயன்பாக்ஸை புடைக்க விடலாம், ரைஸ் குக்கரை புடைக்க விடலாம். அப்போ ரைஸ் குக்கர்ல பிரச்சனை, அதை கொண்டு போய் அதுக்குரிய டெக்னீஷியன்ட்ட கொடுத்து திருத்தி கொள்ளுங்க. விலங்குதா பிள்ளைகள், இப்படித்தான் இதுல பாதுகாப்பா கையாளணும், இப்படித்தான் இதை கண்டுபிடிக்கிறது சரியா. இதோட அடிப்படை அறிவு சில பேர் அனுபவத்திலேயே செய்வாங்க, சில பேருக்கு விஷயம் தெரியாம செய்வாங்க. இப்போ உங்களுக்கு விளக்கம் விளங்கிட்டு தானே இதெல்லாம் நீ வேலை கவனமாக நீங்க இருக்கும். விளங்குதா பிள்ளைகள், என்னதான் பிள்ளைகள் பிசிக்ஸ் உங்களோட வாழ்க்கையோட இருக்கு சரியா. நீங்க ஓய முடிச்சாலும் சரி, சாகிற வரைக்கும் கிட்ட கரண்ட் இருக்க போகுதா, எலக்ட்ரிக் சாமான்கள் பாவிக்கத்தான் போறீங்க. விளங்குதா. அப்ப இப்பவே உனக்கு ஞாபகத்துல இருக்கும் சரிதானே. ரைட்டோ, அவளுக்கு கவனமா இருக்கும் பிள்ளைகள். ஓகேயா, சரியா. ஓகே பிள்ளைகள், சரி பிள்ளைகள், நாங்க இனி அடுத்த சந்திப்போம். வாழ்க வளமுடன்.